அனைவருக்கும் வணக்கம். 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 சயின்ஸில் யூனிட் 3 தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த பிடிஎஃப் அண்ட் ஹேண்ட் அவுட்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் என்எம்எம்எஸ் சேனல் டெலிகிராமில் வந்துட்டு அப்லோட் பண்ணிக்கிட்டுருக்கேன். அந்த சேனலினுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ சேனல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இதை தாண்டி நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் லைக் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அதெல்லாமே வந்துட்டு உங்களை ரீச் பண்ணும். ஸோ நான் லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. இப்போ நம்ம யூனிட் 3 மேட்டர் அரவுண்ட் அஸ் தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். இந்த சாப்டரில் மேட்டர்னால் என்ன, மேட்டரை எப்படிலாம் கிளாஸிஃபை பண்ணியிருந்திருக்காங்க, அண்ட் தென் ஒரு சில டேர்ம்ஸ் பற்றிலாம் வந்துட்டு பார்ப்போம். அண்டு செப்பரேஷன் டெக்னிக்ஸ் பற்றிலாம் வந்துட்டு பார்ப்போம். ஓகேவா? மேட்டர் அப்படின்றது எந்த ஒரு ஆப்ஜெக்ட் வந்துட்டு மாஸ் இருக்கோ அண்ட் அந்த ஆப்ஜெக்ட் வந்துட்டு ஒரு இடத்த ஒரு ஸ்பேஸ் ஆக்கியபைஸ் பண்ணுது அப்படின்னா அதை தான் வந்துட்டு மேட்டர்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒன்று அதுக்குன்னு தனியாக மாஸ் இருக்குது அண்ட் அது ஒரு பர்டிகுலர் பிளேஸை வந்துட்டு ஆக்கியபை பண்ணுது அப்படின்னா அது மேட்டர். ஓகே. அண்ட் ஒவ்வொரு மேட்டருமே வந்துட்டு குட்டி குட்டி பார்ட்டிகிள்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸை வச்சு தான் வந்துட்டு உருவாகியிருக்கும். ஓகேவா? அண்ட் இந்த ஆட்டம்னுடைய ஒவ்வொரு ஆட்டம் இருக்கு இல்லையா, இந்த ஒவ்வொரு ஆட்டம்னுடைய ஸ்ட்ரக்சரை பற்றி நம்ம அட்டாமிக் ரெசல்யூஷன் மைக்ரோஸ்கோப் அண்ட் டன்னலிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் இதை யூஸ் பண்ணி வந்துட்டு அதை நம்ம ஸ்டடி பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் மேட்டர் அண்ட் மேட்டர் இஸ் கிளாசிஃபைடு பேஸ்ட் ஆன் ஸ்டேட்ஸ். அது என்ன ஸ்டேட்டில் இருக்குது, சாலிடில் இருக்கா, லிக்விடில் இருக்கா, இல்லை கேஸில் இருக்கா, இதை பேஸ் பண்ணி வந்துட்டு மேட்டரை 3ஆக பிரிச்சுருக்காங்க. ஓகேவா? ஒரு மேட்டர் சாலிடில் இருக்குது அப்படின்னா அதுக்கு டெஃபினட் ஷேப் அண்ட் வால்யூம் இருக்கும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கல் எடுத்துக்கோமே, ஏதோ ஒரு கல், அது என்ன ஒரு ஷேப்பில் இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு டெஃபினட் ஷேப் இருக்கும். அண்ட் அந்த கல் வந்துட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணுறோம், நம்ம மேலேயோ கீழேயோ ஃபோர்ஸ் கொடுத்து அதை ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது கம்ப்ரெஸ் ஆகாது இல்லையா? ஸோ இட் இஸ் இன்கம்ப்ரெசிபிள். அதுக்கப்புறம் அந்த கல் கூட ஏதோ ஒரு சாலிட் பார்ட்டிகிள் இருக்குது அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அட்டமிக் பார்ட்டிகிள்ஸ் எல்லாமே வந்துட்டு கிட்ட கிட்ட அரேஞ்ச் ஆகியிருக்கும். ஸோ இட் இஸ் டைட்லி பேக்டு அண்ட் ஒரு பார்ட்டிகிள்க்கும் இடையில இருக்கக்கூடிய ஸ்பேஸ் வந்துட்டு கம்மியாக இருக்கும். ஸோ இதனுடைய ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனும் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேவா? அண்ட் இந்த பார்ட்டிகிள்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக மூவ் ஆகாது. ஓகேவா? ஸோ சாலிட் மேட்டர் இதுதான். ஓகேவா? அண்ட் தென் லிக்விட்க்கு வந்துட்டு இப்போ தண்ணிக்கு ஏதாவது ஒரு டெஃபினட் ஷேப் இருக்கா? இல்லை. ஆனால் தண்ணியை என்ன ஒரு கண்டெய்னரில் நம்ம ஃபில் பண்ணி வைக்கிறோமோ அந்த கண்டெய்னரினுடைய ஷேப்பை எடுத்துக்கும் இல்லையா? ஸோ லிக்விடுக்கு வந்துட்டு டெஃபினட்டாக ஒரு ஷேப் கிடையாது, ஆனால் வெசலினுடைய ஷேப்பை வந்துட்டு அது எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு ஸ்லைட்லி கம்ப்ரெசிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. வென் வி give force it will be slightly compressed, அதை தான் வந்துட்டு சொல்கிறாங்க. அண்ட் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய பார்ட்டிகிள்ஸும் வந்துட்டு ரொம்ப டைட்டாக பேக் பண்ணிடல, கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குது. ஸோ இந்த பார்ட்டிகிள்னுடைய மூமெண்ட்டும் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும். ஓகேவா? அண்ட் ஒரு பார்ட்டிகிள்க்கும் இன்னொரு பார்ட்டிகிள்க்கும் இடையே கொஞ்சம் ஸ்பேஸும் இருக்குது. ஓகேவா? ஸோ தட்ஸ் அபவுட் லிக்விட். அண்ட் கேஸ், காற்று உங்களுக்கு தெரியும் இல்லையா? காற்றுக்கு வந்துட்டு டெஃபினட்டாக ஷேப்பும் இல்லை, டெஃபினட்டாக ஒரு வால்யூம் அப்படின்றதும் கிடையாது. அண்ட் இந்த காற்று வந்துட்டு ஹைலி கம்ப்ரெசிபிள்னு சொல்கிறாங்க. நம்ம எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்தாலும் இட் வில் கம்ப்ரெஸ். ஸோ அதுதான் வந்துட்டு சொல்கிறாங்க. அண்ட் இங்கே காற்றுல இருக்கக்கூடிய பார்ட்டிகிள்ஸ் எல்லாமே ரொம்ப லூஸாக இர்ரெகுலராக வந்துட்டு இருக்கும். அண்ட் இதனால் கண்டினியூஸான ரேண்டம் மோஷன் வந்துட்டு காற்றுல வந்துட்டு இருக்கும். ஓகேவா? அண்ட் தென் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஒரு பார்ட்டிகிள்க்கும் இன்னொரு பார்ட்டிகிள்க்கும் இடையே வந்துட்டு கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் அபவுட் தீஸ் 3 கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மேட்டர். அண்ட் தென் காம்போசிஷனை பொறுத்து. ஓகேவா? அண்ட் ஆக்சுவலி பியூர் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா ஏதோ ஒரே ஒரு பார்ட்டிகிளால் ஆனது அப்படின்றது தான் வந்துட்டு பியூர் சப்ஸ்டன்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகேவா? எலிமெண்ட் அப்படின்னா ஒரே பார்ட்டிகிளான
ஒரே கைண்ட் ஆஃப் பார்ட்டிக்கலால் ஆனது வந்துட்டு பியூர் சப்ஸ்டன்ஸ். எலிமெண்ட் அப்படின்னா ஒரே கைண்ட் ஆஃப் ஆட்டம்னால் ஆனது தான் வந்துட்டு எலிமெண்ட்டு சொல்கிறோம். இதுவே காம்பவுண்ட் அப்படின்னா 2 or more எலிமெண்ட். இப்போது ஆக்சிஜன் அப்படின்றது ஒரு எலிமெண்ட், ஹைட்ரஜன் அப்படின்றது ஒரு எலிமெண்ட்டு. இந்த 2 எலிமெண்ட்டும் சேர்ந்து உருவாகிறது காம்பவுண்டாக இருக்கும். லைக் இந்த மாதிரி 2 or more எலிமெண்ட், 2 இல்லை அதுக்கு மேலே இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ்னால் ஆகப்படுற சப்ஸ்டன்ஸ், ஃபார்ம் பண்ணப்படுற சப்ஸ்டன்ஸ் வந்துட்டு காம்பவுண்ட். ஓகே. அண்ட் தென் வி ஹாவ் மிக்ஸ்சர்ஸ். லைக் அதான் மிக்சர் அப்படின்னா ஃபிசிக்கல் காம்பினேஷன் ஆஃப் 2 or more சப்ஸ்டன்ஸ் இன் எனி ப்ரொபோர்ஷன். ஏதோ ஒரு ப்ரொபோர்ஷனில் 2 or more சப்ஸ்டன்ஸை கம்பைன் பண்ணி மிக்ஸ் பண்ணுறது, அதுதான் வந்துட்டு பேசிக்கலி மிக்சர். மிக்சரில் வி ஹாவ் ஹோமோஜெனஸ் அண்ட் ஹெட்ரோஜெனஸ் மிக்சர்ஸ். ஓகே. அண்ட் எதுக்கு நம்ம மிக்சர்ஸை செப்பரேட் பண்ணணும் அப்படின்னா ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்ஸ் எல்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணுறதுக்காக அண்ட் யூஸ்ஃபுல் காம்பனன்ட்ஸை வந்துட்டு அப்டைன் பண்ணுறதுக்காக அண்ட் சப்ஸ்டன்ஸை வந்துட்டு பியூர் ஃபார்மில் நம்ம எடுத்துக்கணுன்றதுக்காக. லைக் ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்ஸ்னால் லைக் இப்படி வச்சுப்போமே, அரிசி இருக்கு இல்லையா, அரிசியில் வந்துட்டு கல் இருக்கும். கல் வந்துட்டு அரிசியில் இருந்தால் அது ஹார்ம்ஃபுல் தான். ஸோ அதை வந்துட்டு நம்ம செப்பரேட் பண்ணி எடுக்கணும் அப்படின்றதுக்கு ஹேண்ட் பிக்கிங் மெத்தட் யூஸ் பண்ணுவோமா, லைக் கையில் தானே எடுப்போம் ஆக்சுவலி. ஸோ அது கைண்ட் ஆஃப் செப்பரேஷன். அப்புறம் யூஸ்ஃபுல் காம்போனன்ட்ஸை அப்டைன் பண்ணுறதுக்காக, ஃபார் எக்ஸாம்பிள் அயன் ஓர் எடுத்துப்போம். அயன் ஓர்லேருந்து லெட்ஸ் டேக் சம் அதர், லைக் மேபி கோல்டு எடுத்துப்போம். கோல்டு எப்படி கிடைக்கும்னு தெரியும் இல்லையா. இப்போ கோல்டை வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு அதுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் மெத்தட் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம், அந்த மணல்லேருந்து செப்பரேட் பண்ணுறதுக்கு. ஆர் எல்ஸ் கோல்டையும் வந்துட்டு பியூர் ஃபார்மில் எடுக்கிறதுக்கு. இந்த மாதிரி தனித்தனியான செப்பரேஷன் மெத்தட்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். அதுதான் வந்துட்டு செப்பரேஷன் டெக்னிக்ஸ். ஓகேவா. செப்பரேஷன் ஆஃப் சாலிட்ஸ் தனியாக கொடுத்துருக்காங்க, செப்பரேஷன் ஆஃப் சாலிட் லிக்விட் மிக்சர்ஸ் தனியாக கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் பிக்கிங் அப்படின்னா அதான் விசிபிளாக இருக்கக்கூடிய இம்ப்யூரிட்டிஸை வந்துட்டு கையாலேயே பிக் பண்ணி எடுக்கிறது, அதுதான் வந்துட்டு ஹேண்ட் பிக்கிங். சீவிங் அப்படின்னா ஜலிப்பாங்க இல்லையா, அதுதான் வந்துட்டு சீவிங். லைக் டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்கக்கூடிய சாலிட்ஸை வந்துட்டு செப்பரேட் பண்ணி எடுக்கிறது வந்துட்டு சீவிங். லைக் கோதுமை மாவு ஜலிக்கிறப்போ அதில் இருக்கக்கூடிய அந்த திட்டுகள்லாம் வந்துட்டு வெளியே வந்துடும் இல்லையா, அது ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். வினோவிங் அப்படின்னா லைட்டர் சாலிட்ஸை, இப்போ வினோவிங் அப்படின்னா லைக் நெல்லுலாம் தெரியும் இல்லையா, அரிசியிலேருந்து நெல் மட்டும் வெளியே, அந்த நெல்லினுடைய தோல் அதெல்லாம் வந்துட்டு ஹஸ்கெலாம் வந்து வெளியே எடுக்கிறதுக்காக முறம் யூஸ் பண்ணி நம்ம அதை புடைச்சி எடுப்போம் இல்லையா. ஸோ அதுதான் பேசிக்கலி வினோவிங். ஓகேவா. ஸோ அப்படி புடைக்கிறப்போ என்ன ஆகும், சாலிடாக இருக்கக்கூடிய அதெல்லாம் வந்துட்டு முறத்துலேயே வந்து விழுந்துடும், காற்றுப்பட்டு அந்த ஹஸ்க் எல்லாமே வந்துட்டு பறந்து போயிடும் இல்லையா. ஸோ அதுதான் வந்துட்டு பேசிக்கலி வினோவிங். த்ரெஷிங் அப்படின்னா லைக் நெல் பயிரெலாம் வந்துட்டு மொத்தமாக கட்டி அதை வந்துட்டு கல்லில் அடிக்கிறது மூலமாக இந்த ஸ்ட்ராலேருந்து அந்த நெல்லாம் தனியாக வந்து விழும் இல்லையா, அதுதான் வந்துட்டு பேசிக்கலி த்ரெஷிங். ஸ்டாக்ஸ்லேருந்து கிரெயின்ஸ் எல்லாம் செப்பரேட் பண்ணி எடுக்கிறதுக்காக. அண்ட் மேக்னெட்டிக் செப்பரேஷன் அப்படின்னா மொத்தமாக ஏதோ ஒரு லைக் குப்பை மாதிரி ஏதோ ஒன்று இருக்குன்னு வச்சுப்போம், அங்கேருந்து நம்ம மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் அண்ட் நான் மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் கிட்டேருந்து பிரித்து எடுக்கிறதுக்கு ஒரு மேக்னெட் பீஸை பெருசாக யூஸ் பண்ணி அதை நம்ம அதுக்கிட்ட வச்சோம்னா மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் எல்லாமே அந்த அயனில் ஒட்டிக்கும் இல்லையா. ஸோ அது வந்து பேசிக்கலி மேக்னெட்டிக் செப்பரேஷன். ஓகேவா. அண்ட் தென் செப்பரேஷன் ஆஃப் சாலிட் லிக்விட் மிக்சர்ஸ். செடிமெண்டேஷன் அப்படின்னா ஒரு தண்ணி இருக்குது, அங்கே வந்து மண் போட்டு கலக்கிறோம் அப்படின்னா கொஞ்ச நேரம் அப்படியே விட்டால் அந்த மண்ணோட செடிமெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு இங்கே வந்து படிஞ்சிருமா. ஸோ மணல் வந்துட்டு இன்சால்யூபிள் பார்ட்டிக்கல், அது வந்துட்டு கீழே வந்துட்டு செட்டில் ஆயிரும். ஸோ இதுதான் வந்துட்டு செடிமெண்டேஷன். அண்ட் இதுக்கு மேலே வந்துட்டு கீழே செடிமெண்ட் ஆனதும் மேலே வந்துட்டு கிளியராக ஒரு லிக்விட் இருக்கும் இல்லையா, தேங்கும் இல்லையா, அந்த லிக்விட் பேர் தான் வந்துட்டு சூப்பர் நேட்டன்ட் லிக்விட். ஓகேவா. டீகன்டேஷன் அப்படின்னா அந்த லிக்விடை தனியாக எடுத்து ஊற்றுறது. ஓகேவா.
இந்த செடிமெண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாமல் அந்த சூப்பர் நேட்டன்ட் லிக்விட்டை வந்துட்டு பிரித்து எடுக்கிறது தான் வந்துட்டு இந்த டீகன்டேஷன் ப்ராசஸ். ஓகேவா? அண்ட் அந்த வாட்டர் அப்டைன் பண்ணியிருப்போம் இல்லையா, அதுதான் வந்துட்டு டீகன்டேட். ஃபில்ட்ரேஷன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஓகே, ஃபில்ட்ரேஷன் அப்படின்னா இப்போது நம்ம ஏதோ ஒரு ஆயிலில் வந்துட்டு ஏதோ ஒன்று செய்கிறோம், லைக் டீப் ஃப்ரை பண்ணுறோன்னு வச்சுப்போம். ஆயிலில் வந்துட்டு டீப் ஃப்ரை பண்ணுறோம், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் பஜ்ஜி சுடுறோன்னு வச்சுப்போம். அதில் இருக்க அந்த மாவு துகள்கள்லாம் கீழே இருக்குமா, அந்த எண்ணெயிலேருந்து அந்த மாவு துகள்கள்லாம் பிரித்து எடுக்கிறதுக்காக நம்ம ஏதோ ஒரு வடிகட்டி மாதிரி இருக்கும், அதில் ஊற்றுறோம். ஸோ அந்த மாவு துகள்கள்லாம் வந்துட்டு அந்த வடிகட்டிலே தேங்கிடுது, கீழே அந்த எண்ணெய் மட்டும் தனியாக பிரிஞ்சு விடுதா. ஸோ இதுதான் வந்துட்டு ஃபில்ட்ரேஷன். இன்சால்யூபிள் சாலிட், அந்த மாவு துகள்கள் அதை வந்துட்டு அந்த எண்ணெயிலேருந்து பிரித்து எடுக்கிறது யூஸிங் ஃபில்டர் பேப்பரோ இல்லை ஏதோ ஒன்று யூஸ் பண்ணி. ஓகேவா? ஸோ தட் இஸ் பேசிக்கலி ஃபில்ட்ரேஷன். ஓகேவா? அந்த ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸில் வந்துட்டு அந்த ஃபில்டரில் தேங்கி இருக்கோம் இல்லையா, படர்ந்து இருக்கும் இல்லையா, அந்த செடிமெண்ட்ஸ் தான் வந்துட்டு யூஸ்வலி ரெசிடியூ. அண்ட் அந்த கிளியராக அந்த எண்ணெய் இருக்கும் இல்லையா, அந்த லிக்விட் ஏதோ ஒன்றத்தை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணுறோம் அப்படின்னா அதுலேருந்து கிடைக்கக்கூடிய லிக்விட் வந்துட்டு ஃபில்ட்ரேட். ஓகேவா? சர்னிங் அப்படின்னா ஆக்சுவலி திரித்தல் மோர்லேருந்து வெண்ணெல்லாம் கடைஞ்சி எடுப்பாங்க இல்லையா. ஸோ பேசிக்கலி அப்படி தான் அந்த மாதிரி திரட்டுறது அதெல்லாம் தான் வந்துட்டு சர்னிங். ஓகேவா? அதாவது ரேப்பிடாக சுற்றுறது மூலமாக ஏதோ வந்து ரேப்பிடாக உள்ளே சுற்றுறது மூலமாக வந்துட்டு we will separate what we want and what we don't want. So that is basically churning. அதுதான் மோர்லேருந்து வெண்ணெய் எடுக்கிறதுக்கு. அண்ட் ஆல்சோ நம்ம வாஷிங் மிஷின் ட்ரையரில் வந்துட்டு துணி சுத்தம் இல்லையா, துணி ட்ரை பண்ணுறப்போ அந்த வாட்டர்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணுறப்போ ட்ரையர் போடுறப்போ துணி சுத்தம் இல்லையா, அது வந்துட்டு பேசிக்கலி சென்ட்ரிஃபியூகேஷன் மெத்தட் தான். ஓகே? அண்ட் தென் இது வந்துட்டு ஒவ்வொரு ப்ராசஸ் பற்றி நம்ம பார்த்தோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில கம்ப்ளீட் செப்பரேஷனுக்குலாம் வந்துட்டு ஒன்று இல்லை நிறைய ப்ராசஸ்மே வந்துட்டு ஒன்று இல்லை நிறைய மெத்தட்மே வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகே? அண்ட் அடல்ட்ரேஷன் அப்படின்னா ஏதோ ஒரு ப்ராடக்டில் சீப்பாக இல்லைனா இன்ஃபீரியராக இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை வந்துட்டு ஆட் பண்ணுவாங்க, லைக் அவங்க லாபம் பார்க்கணும் அப்படின்றதுக்காக. அது வந்து ஹார்ம்ஃபுல்லாக இருக்கலாம், இல்லைனா க்ளீனாக இல்லாமல் இருக்கலாம், இம்பியூராக இருக்கலாம். ஸோ லைக் அதுதான் பேசிக்கலி வந்துட்டு அடல்ட்ரேஷன். நம்ம வந்துட்டு ஏதோ ஒரு ப்ராடக்ட்டோ ஏதோ ஒன்றத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறப்போ இம்பியூராக இல்லை சீப்பாக இன்ஃபீரியராக இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை நம்ம போடுறது மூலமாக லைக் ப்ராஃபிட் பார்க்கணுன்றதுக்காக போடுவாங்க. அதுதான் வந்துட்டு அடல்ட்ரேட்டட். லைக் பாலில் வந்துட்டு பால் வெள்ளையாக இருக்கணுன்றதுக்காக சாக் பவுடர் லைம் கலக்கிறதா இருக்கட்டும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு அடல்ட்ரேஷன் தான். ஓகே? அண்ட் வாஷிங் மிஷினில் சென்ட்ரிஃபியூகேஷன் மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் ரைஸ் ஹஸ்க், அது வந்துட்டு சாஃப்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த ரைஸ் ஹஸ்க்கை வந்துட்டு பில்டிங் மெட்டீரியலில், ஃபர்டிலைசரில், இன்சுலேஷனில், ஃபியூலெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்களாம். ஓகே? ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் தெரியும் இல்லையா, ஆரோ வாட்டர், இந்த மெத்தட் தான் வந்துட்டு யூஸ்வலாக ட்ரிங்கிங் வாட்டரை ப்யூரிஃபை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் யூவி ரேஸையும் வந்துட்டு ஜெர்ம்ஸ் எல்லாம் கில் பண்ணுறதுக்காக இப்போது யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இந்த ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் இந்த purification methodலயே. Okay, so this is about this video, and subscribe to my channel, like and share if you find it is useful, and let's look into the next video.